எந்த போயிடுச்சாங்க இதில் வண்டியை காணுமே. அவன் பிரேக் பண்ணிருக்காடா, நான் இது தெரியல என்னன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி ஒரு மேட்டில் பாரத் பங்கு கம்பெனி பங்கு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய பார்க்கிங், ஹோட்டல் எல்லாமே இருக்கும். அங்கே நிப்பாட்டியிருக்கோம். எதுக்குன்னா அப்படியே பாத்ரூம்லாம் போயிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட இருக்கான வீட்டுக்கு போகிறாங்க, வேலை இருக்குது அவங்களுக்கு. லோடருக்கு நம்ம தான் போகிறோம். அவங்க கிருஷ்ணகிரியில் இறங்கிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இங்கே அவங்க திருவண்ணாமலை இங்கே வேலூர் சைடில் வந்து காலை விடுறதுன்னு சொல்லிட்டு, எருது விடுறதுன்னு சொல்லி இந்த பொங்கல் டைமில் நடக்கும். அதுக்காக வந்து அவங்க 2 காலை வச்சுருக்காங்க. அதை ரெடி பண்ணுறதுக்காக போகிறாங்க. பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரி மாதம் வருவாங்க மறுபடியும். வண்டியை பாருங்க, ரத்தம் மாதிரி இருக்குது. லோடு ஏற்றி அப்படியே பாயை கச்சிதமாக போட்டு இந்த வண்டியை பார்க்குற லுக்கே வந்து வேற ஒரு, எப்படி சொல்கிறது, பார்த்துட்டே இருக்கலாம் போல் அப்படி இருக்கும். இங்கே ஒரு மஞ்சள் கலர் சீட்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்நாடகாவில் ஹைட்டுக்கு கேஸ் போட்டு வந்த சீட்டு ஃப்ரெண்ட்ஸ். 2000 ரூபா. நம்மளுக்கு வந்து 15 அடி ஹைட்டு. அதுக்கு வந்து நம்ம பார்டரில் அங்கே ஜல்கியில் கேஸ் போட்டு வந்தாச்சுன்னா வழியில் நம்ம யாருக்குமே வந்து நிப்பாட்ட வேண்டிய கூட அவசியம் இல்லை. அப்படியே இந்த சீட்டை எடுத்து காமிச்சு பிடிச்சிட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா. அது இல்லாமல் மாமூல் 1000 ரூபா. மொத்தம் வந்து ஹைட்டுன்னா 3000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஜல்கியில் கேஸ் போடுறதுக்கு கேஸ் போட்டு தான் வந்தோம். வழியில் நின்னாங்க, காமிச்சிட்டே வந்துட்டோம். அப்படியே எல்லாம் பார்க்கிங் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம டீசல்லாம் இங்கே அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கர்நாடகாவில் ஃபுல் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொப்பூர் காடு இறங்க போகிறோம். ஆனால் காட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தான் நம்ம நிற்கிறோம். இந்த பார்க்கிங் தாண்டி டிராஃபிக் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியலை, ஆனால் ரொம்ப தூரமாக டிராஃபிக்கில் நிற்கிறோம். போனால் தான் தெரியும், கீழே போனால். இல்லை இந்த டைமில் எப்பயுமே டிராஃபிக் ஆகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம இந்த டைமில் வந்தது கிடையாது. ஒன்று காலையிலே வருவோம், இல்லை நைட்டில் தான் வருவோம். என்னன்னு தெரில, போய் பார்ப்போம். மேப்பில் பார்ப்போம் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு டிராஃபிக் இருக்குன்ட்டு. இது தொப்பூர் காடு இறங்குறதுக்கு முன்னாடி மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செகண்ட் கியரில் போங்க, மெதுவாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் தான் டிராஃபிக் காமிக்குது. இல்லை பார்ப்போம் என்னன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு, ஆப்போசிட்டில் வர வண்டி கேட்டோம் என்ன அப்படின்ட்டு. செக் போஸ்ட்கிட்டே வந்து ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படி ரன்னிங்லேயே சொல்லிட்டு போனாங்க. என்னென்னு அந்த அளவுக்குன்னு டீட்டெயிலாக தெரியல, நம்ம போனால் தெரியும். இருங்க, அந்த வண்டி ஸ்லோவாக தான் வருது, என்னன்னு கேட்போம். என்னண்ணா அப்சைடா ஆகிடுச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வண்டி மூவ் ஆகுது. இப்போ வண்டி அப்சைட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிராஃபிக்கில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். அப்பயும் பாருங்களேன், இந்த காருக்காரங்களாம் பாருங்கள், லெஃப்ட்டில் அவங்க ஒரு ட்ராக் போட்டு வருவாங்க. வந்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் என்ன சொல்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, சரி நம்ம போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ட்ராக் வந்தாச்சு.
என்னன்னு தெரியல. இன்னும் ஆக்சிடென்ட் நடந்த அந்த ஜோனுக்கு நம்ம ஒன்றும் போகலை, போய் பார்ப்போம். நம்ம இப்போ செகண்ட் கியரில் இறங்குறோம் தான் சொன்னாங்க, ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஒன்றும் தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அங்கே நிற்கிதோ. ஃப்ரெண்ட்ஸ் அப்செட்லாம் ஆகலை, முன்னாடி போன வண்டியில் போய் டச் ஆகிடுச்சு போல். கிளியர் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து 4:27. எதிர் வெயில் போட்டு தாக்குது. ஃபோனை வச்சுட்டு கீழே இறங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நசியனூரில் இருக்கோம். நம்ம சக்தி மசாலா கம்பெனிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்லிலோட இறக்க போகிறோம். முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன்னா என்னென்னு எனக்கு சரியாக தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து இப்போ சொல்கிறேன். நம்ம சக்தி மசாலா கம்பெனிக்கு தான் இந்த மல்லிலோடு ஏற்றிட்டு வந்தோம். வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் கம்பெனி. நம்ம அப்படியே பைபாஸ், அதாவது வந்து சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ்லேயே வந்தீங்கன்னா நசியனூர் அவுட்ரிங் ரோடு தாண்டி அப்படியே அவுட்ரிங் ரோட்லேயே வந்துட்டு இருந்தீங்கன்னா சென்னை ரைஸ் அப்படின்ட்டு ஒரு அரிசி கடை இருக்கும். அந்த அரிசி கடை அப்படியே ஒட்டினா மாதிரியே ஒரு லெஃப்ட்டு ஒரு ரோடு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ரோடு வந்து முட்டும். அந்த அந்த லெஃப்ட் எடுத்து வரல அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ரோடாக தான் இருக்கும். அடுத்து இந்த லெஃப்ட் முட்டுற டெட் வந்து முட்டுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டெட் முட்டுற இடத்துல வந்து முட்டி ரைட் எடுத்தீங்கன்னா அப்படியே அதிலே வந்துட்டு இருந்தால் நம்ம பைபாஸுக்கு அடியில் கீழே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பாலம். நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் அந்த சென்னை டு கோயம்புத்தூர் தான். அந்த பைபாஸுக்கு கீழே வந்து நம்ம போவோம். அப்படியே அதில் போனீங்கன்னா அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு டெட் எண்டு முட்டும். அது லெஃப்டில் விட்டால் கம்பெனின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நானும் மேப் பார்த்து தான் சொல்கிறேன். நானும் மேப் பார்த்து தான் போயிட்டுருக்கேன். வாங்க அப்படியே போவோம். சக்தி மசாலா கம்பெனிக்கே போகிறோம் நம்ம, பார்த்துக்குங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா நினச்சாலே ஒரே அதிசயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மெயின் ரோட்லேருந்து கம்பெனிக்கு உள்ளே போகிற ரோட்டில் திரும்பியாச்சு லெஃப்ட்டு. நமக்கும் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 700 மீட்டர் இருக்குது. ஆனால் வந்து இங்கேவே மசாலா வாசம், மசாலா அந்த பெருங்காய ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரோட்டில் வந்து நியூ இயருக்கு எழுதியிருப்பாங்க போல் பெயிண்டில். அதேமாரி எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான், ஹைட் ஏற்றனால மேக்ஸிமம் மரக்கிளைகள் லைன் ஒயர் அதாவது கரண்ட் ஒயர்லாம் பார்த்து வரணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த லைனில் வந்து ஒயருங்க மரக்கிளைலாம் பக்கம் பக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ளே வந்தாச்சு. வந்து பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டியிருக்கோம். இது இங்கெல்லாம் வண்டி இருக்குது. இதெல்லாம் காலையிலே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் எத்தனை வண்டி இருக்குது? 2 இருங்க கவுண்ட். மொத்தம் 13 வண்டி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 13 வண்டியில் 4 வண்டி தான் மல்லி வண்டின்னு சொல்கிறாங்க. நம்மளது 4வது வண்டியாக. நாளைக்கு இறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீதெல்லாம் வந்து இது வரமிளகா அந்த மாதிரி ஜீரகம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது என்னென்னு தெரில, காலையிலே பார்த்தா தெரியும். இப்போ போய் நம்ம பில்லை வந்து கேட்டில் கொடுத்துட்டு வர வேண்டியதான், வந்து படுத்துக்க வேண்டியதான். இதுதான் கம்பெனின்னு நினைக்கிறேன். இப்போ 2 வண்டி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அமராவதி
நம்ம வண்டி தாங்க நிற்கிது பாருங்க. நம்மளுது 4வது வண்டி. 2 வண்டி உள்ளே போயிருக்கு. இதுக்கு மேலே 2 வண்டி கூப்பிடுவாங்களாம். பார்ப்போம் இன்றைக்கி இறக்குறமா என்னன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா பார்க்கிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். நம்மளது வந்து நேற்றே லோடு இறக்கியாச்சு. லோடு இறக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சைடு ஆங்கிள் ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கூட அந்த நேரம் வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். இங்கே உள்ள லோடு இறக்க போகும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. கம்பல்சரி மொபைலை உள்ளே வாங்கி கேட்டில் மொபைலை வாங்கி வச்சுட்டு தான் அடுத்த டீட்டெயில் என்னவோ நமக்கு சொல்கிறாங்களே. மொபைலை கொடுக்கலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, மொபைலை கூட சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எதுவும் தெரியாதுல்ல. மொபைல் வாங்கி வச்சுட்டான், அதனால தான் நம்ம உள்ளே போனதில் எதுவுமே வீடியோவே எடுக்க முடியல. இறக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம நைட்டு 8:30 மணிக்கு இங்கே பார்க்கிங் வந்தோம். வந்து அப்படியே சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஏன் நம்ம இங்கே பார்க்கிங்கில் இருக்கோன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா இங்கே வந்து 6 மணி இங்கே இறக்கிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வாடகை செக் வாங்கணும். வாடகை கையில் தர மாட்டாங்க, செக்கு தான். அது வாங்குறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். அது 6:30 மணிக்கு மேலே தரமாட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ 6:30 மணிக்குள்ளே அங்கே போயிட்டா நமக்கு செக்கு கையில் தந்துடுவாங்களாம், இல்லைனா தரமாட்டாங்களாம். ஆனால் இங்கே ரிசீவ்டு மட்டும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இறக்கணும், 8:30 மணி ஆச்சு, ரிசீவ்டு கொடுத்துட்டாங்க. பார்க்கிங்கில் இருக்கோம். 10 மணிக்கு மேலே தான் செக் தருவாங்களாம் காலையில். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:50 ஆகுது. நம்ம 8 மணிக்கெலாம் 8:30 சரி டைம் பார்க்கல. சைடு ஆங்கிள் ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் இது ஏற்றிருக்கோம், இன்னும் இதே ஏற்றணும். இன்னும் அந்த பக்கம் இருக்குது. டபுளாக இருந்தால் கூட கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். சிங்கிளாக இதெல்லாம் முடிச்சிடலாம். நம்ம சிங்கிளாக இருக்கிறதால கொஞ்சம் லேட்டாக ஆகும். முடிச்சிடலாம், ஆனால் லேட் ஆகும். முடிச்சுட்டு செக் வாங்கிட்டு அடுத்து என்னன்ட்டு பார்க்க வேண்டியதுதான். இந்த கம்பெனி வந்து ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக இருக்குது. எல்லா வசதியுமே இருக்குது. என்ன உள்ளே போனால் மொபைலை மட்டும் வாங்கி வச்சுக்கிறாங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம இங்கே தார்பாய் கயிறெல்லாம் மடிக்கிறதுக்கு ஆள் வச்சு தான் மடித்தோம். அதுக்கு காசு கொடுத்துட்டோம். டபுளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம சிங்கிளாக வந்தோம்ல அதனால். பார்க்கிங்கில் கூட பயங்கரமாக இருக்குது. உள்ள கம்பெனியில் போனோடனே ஃபஸ்ட்டு 2 இடம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடம் போட்டு அப்புறம் திரும்ப உள்ளார ஒரு இடம் போட்டுட்டு வந்து ரிவர்ஸ் விட்டு பாயெல்லாம் அடிச்சுட்டு வண்டி உள்ளே விட்டு அப்படியே எப்படின்னா மிஷினில் கொட்டி அது டைரெக்டாக எப்படி என்னன்னு தெரியல, மிஷினில் உள்ளே கொட்டிடுறாங்க. அது ஸ்டோரேஜ் பண்ணுறாங்களா இல்லை மிக்சிங்க்கு போகுதா என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ளேயும் உட்காரல, வெளில வந்து மொபைல் வாங்கிக்கலாம். நம்ம உள்ளே மட்டும்தான், நம்ம கேட்டுக்குள்ளே மொபைலோடு போகக்கூடாது. நம்ம வெளியில் வந்து நம்ம வண்டியை உள்ளே விட்டுட்டு வெளில வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரே நெடி. ஹிந்திக்காரங்களும் வேலை செய்கிறாங்க, தமிழ் ஆளுங்களும் வேலை செய்கிறாங்க. தமிழ் ஆளுங்களுக்குலாம் இங்கே பஸ்ஸு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு, ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது கம்பெனி. மொபைல் அளவோட இருந்தால் வீடியோ எடுத்துருக்கலாம், அதுக்கு தான் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. சரி ஓகே, நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்த லோடு எங்கே என்னன்ட்டு போகிறான்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி மல்லி வண்டி ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வண்டி இருக்குது, அது கூட மல்லியா மிளகாயான்னு தெரியல. மல்லி வண்டி எதுவும் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து சைடு ஆங்கிள் கழட்டி மாட்டுறதுல ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைடு ஆங்கிள் இதை கீழே இறக்கி விட்டுருந்தால இந்த ஆங்கிள், இதை வந்து போட்டுட்டு ஃபுல் டைட் வச்சுக்கூடாது. நம்ம சும்மா கையில் தான் பாருங்கள், கையில் தான் இந்த போல்டு ஆடுதுங்களா, கையில் தான் டைட் வச்சுருப்போம். ஏன்னா நம்ம ஸ்பேனரால் ஃபுல் டைட் வச்சுட்டா இந்த இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து, ஏன்னா இது பெண்ட் ஆகிறது தானே, அதனால் வந்து ஹோல்ஸ் வந்து கரெக்டாக உட்காராது ஒரு சில இதில். இந்த இதுலேயுமே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து போல்டு டைட் பண்ணாமல் இருந்தால், இந்த இப்போ பாருங்கள் உள்ளே போலியா, அது ஒரு லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் அவ்வளோதான். இந்த இப்போ போல்டு உள்ளே போயிடுச்சுல. அதே நம்ம ஃபஸ்ட்டு கீழே ஃபுல் டைட் வச்சுட்டா அப்புறம் அதை வேறு போய் லூஸ் பண்ணிட்டு கிடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே எதுவுமே ஒன்றும் நான் டைட்டே வைக்கல, சும்மா ஏற்றிட்டுருக்கேன் அவ்வளோதான். அடுத்து தான் டைட் வைக்கணும் எல்லாமே. இது எல்லாத்துக்குமே அப்படி தான். இந்த பாருங்கள், இதுலேயுமே பாருங்கள், இப்போ தான் இது 3யுமே ஏற்றிட்டு போல்டு ஒன்று ஒன்றா போட்டுடுறா. இதுக்கெல்லாம் போடல பாருங்கள். இந்த இதுக்கு சென்ட்ரல் ஒன்று, லாஸ்ட்டில் ஒன்று, அவ்வளோதான். வேறு எங்கேயுமே போல்டு போடல. இப்போ தான் ஒன்று ஒன்றா மேலே போட்டுறேன், அடுத்து கீழே போட்டு அந்த பக்கமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் டைட் வச்சுக்க வேண்டியதான்.
இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். புதுசாக வண்டிக்கு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி கல்ட்ரர் டைப் இருக்கிறவங்க மட்டும், இறக்கி விடுற டைப் பிரச்சனை கிடையாது, கல்ட்ரர் டைப் இருக்கிறவங்க மட்டும். இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தான் ஒரு பக்கம் ஏற்றின்னு தான் இருக்கு, ஒன்றும் போல்டும் போடல டைட்டும் பண்ணல, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்கு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது கலெக்ஷன் போகிறதுக்காக வந்திருந்தோம். இங்கே நோம்பி ஆட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க. செம்மையாக இருக்குது. அந்த பக்கம் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், கையில் குழந்தை வச்சுருக்காங்க. ரெண்டு பேரும் கையில் குழந்தை வச்சுருக்காங்க.